ஐயா சிவாய நம்ம ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய நமக்கு ஐயா வணக்கம். சொல்லுங்க. விஜய் ஒரு வகையா எப்படியோ சிஎம் ஆயிட்டாரு, சந்தோஷம். சரி, அவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்குவோம். இனி வரியெல்லாம் குறைஞ்சிருமா ஐயா? வரி கரண்ட் பில்லு. ஐயோ நான் என்ன கேக்குறேன், வரியை குறைக்கிறதுக்கு இவங்க என்னென்ன சேர சொல்ல பாண்டியர்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க சேர சொல்ல பாண்டியர்கள் அந்த கும்பலு. ஐயோ நீ என்னமோ விஜய் விஜய் இவனுக்கு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விஜய் பெரிய அவதாரம் அப்படியே அப்படியே நட்டிடுவார் நினைச்சிருக்கீங்க. ஒன்னும் கிடைக்க முடியாது. ஒரு கலிகம் அழிகிற வரைக்கும் ஒன்னும் ஒரு கூந்தல கூட பிடுங்க முடியாது. ஏன்னா கலிகம் அழிகிற வரைக்கும் இங்க எவனுமே பரமாத்மா கிடையாது, எல்லாம் ஜீவாத்மா தான். எவன் வந்தாலும் உருப்படாது. ஏன்னா நான் சொல்லல, எங்க பாருங்க, சேரனுடைய ஆட்சியில, சேர சோழனுடைய ஆட்சியில என்ன சொல்றான், 12 ஆண்டு பரிவாய் இறை இருத்தல், 12 ஆண்டு பொறுத்து இறை தாரும் என்பான். இவ்வகையாய் சோழன் ராஜ்யத்தை ஆண்டிருந்தான். அவ்வகையாய் சோழன் ஆண்டிருக்கும் நாளையிலே மெய்யறிவு கொண்ட மேலோன் பதத்தெளிவன் தெய்வ திருமணி செப்பிடமான. இப்ப என்ன சொல்றான், 12 வருஷம் வரியே போடாம ஆட்சி பண்ணியிருக்கான். அப்படியே உன்னால வரி கட்ட முடியலையா, இன்னும் 2 வருஷம் பொறுத்து வரிதான் கேட்பான். அந்த அளவுக்கு அவ்வளவு நீதமா இறைனா வரி, புரியுதுங்களா? அப்படி ஆட்சி பண்ணியிருக்கான் யாரு, சோழ மன்னன். இவங்க என்னையா சட்டசபைக்குள்ள அடிச்சுக்குவானுங்க பாருங்க. எனக்கு கொஞ்ச நாள்ல சட்டசபைக்குள்ள சட்டையை கிழிச்சுக்கிறானுங்க. அன்னைக்கு இப்படியா இருந்துச்சு சொல்லுங்க. ஐயோ இதெல்லாம் இங்க பாருங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்க என்னமோ ஒரு மாயையில இருக்கீங்க. இவர் வந்தவொடனே அப்படியே பண்ணிடுவாரு, அப்படியே சினிமா மாதிரி எல்லாத்தையும். இந்த நட்சத்திர சன்னலில் வானம் எட்டி என்னமோ ஒரு பாட்டு வருமே, சரத்குமார் ஒரே பாட்டுல எல்லாத்தையும் மாத்திடுவார்லாம். அந்த மாதிரி இவனுக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம். ஒரு கூந்தல் கூட நடக்காது. இவன் எவனுமே சேர சொல்ல பாண்டியர்கள் கிடையாது, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நேத்து வரைக்கும் திமுக தீய சக்தினாரு, நேரத்துக்கு போய் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிறாரு. இப்ப உனக்கு இப்ப தீய சக்தி இல்லையா? உனக்கு ஆட்சிக்கு 2 சீட்டு வேணும்னா அப்ப நீ யாரு காலையில் விழுவுனா என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க? என்னையா கொள்கை இருக்கு? இங்க பாரு, மலஞ்சனம் கழிக்கிற மனுஷன் நம்பாத, தயவு செய்து. நீ நம்ப வேண்டிய பெரும்பாலும் மட்டும் தான் நம்பணும், பரமாத்மா. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த கலிகும் அழிகிற வரையிலையும் இந்த வரியை எவனும் வரியை நீக்க மாட்டான் மக்களுக்கு. 4 இட்லி தானே அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான் வரி. என்னையா கொடுமை, நாசமா போவீங்கடா. மன்னன் ஆட்சியில் எப்படிதான் இருந்தது? அன்ன முடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவார் இளையோருக்குதான். எங்க அன்ன தர்மம், அன்னத்துக்கு காசு கிடையாது. இதான் மன்னராட்சி. அதே மாதிரி தர்ம வைத்தியம் பண்ணிருக்கான், மருத்துவத்துக்கு காசு கிடையாது. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் வீதி ஆஸ்பத்திரி திறந்து வச்சிருக்கான், மளிகை கடை பெட்டி கடை மாதிரி விளம்பரம் பண்றான். ஏன் ஆஸ்பத்திரிக்கு வாங்க வாங்கன்னு. எல்லாம் கொடுமையா. இன்னைக்கு மருத்துவ செலவு பண்ண முடியாம எத்தனை குடும்பம் சீரழிவு தெரியுமா? இன்னைக்கு புற்றுநோய், இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேருக்கு புற்றுநோய் இருக்குங்கிறான். இவனுக்கு எவனாவது ஒரு மாவட்டத்துக்கு புற்றுநோயாளிகளுக்குன்னு தனி மருத்துவமனை எங்கே கட்டியிருக்கானா? எவன் வந்தாலும் உருப்படாதையா, நாடு நாசமா போய். இவன் வாயில தான் வந்துட சொல்லிட போறேன். என்னமோ விஜய் வந்தோடனே அதெல்லாம் இங்க புரிஞ்சுடுங்க. இந்த கலியனோட குட்டிகள். இன்னைக்கு கலியுகத்துல ஆள்றவன் எவனுமே நல்லவன் கிடையாது. நான் சொல்லல, எம்பெருமான் சொல்றான். அதாவது அன்னைக்கு கலியனுக்கு கொடுத்த வாரம் அப்படி ஒண்ணு புரிஞ்சுடுங்க. கலியன் வேற யாரும் கிடையாது, துரியோதனுடைய கடைசி ஆத்மா. அதாவது ராவணனா வந்ததும் வந்தான், துரியோதனா வந்ததும் வந்தான், இரணியனா வந்ததும் வந்தான். இப்படி 7 பிறவி. எல்லா மனிதர்களுக்கும் 7 பிறவி போல அவனுக்கு 7 பிறவி. அதான் 7 வாய்ப்பு இறைவன் கொடுப்பான் மோட்சம் அடைகிறதுக்கு. அதுலயும் அடையிலையா, அப்புறம் நான் மீளா நடக்கணும்னு தள்ளிடுவான். அப்புறம் புழு விலங்கு பிறவி 84 லட்சம் பிறவி கொடுத்து கொள்ளுவான். அதான் நடக்கும். மனித பிறவி 7 வாய்ப்பு. அது மாதிரி தான் துரியோதனுடைய கடைசி பிறவி கலியனா பிறகுறான். அப்போ கலியன் சிவனிடத்துல கேட்ட வர என்ன தெரியுமா? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வழக்கூறும் தாரும் என்றான். சிவன் மூலம், சக்தி மூலம், காமாட்சி தன் மூலம், யமன் மூலம் கேட்கிறான். யமனுடைய மூலம் சிவனே உன் சக்தி 1008 அண்டம் இறை மூலம் வாயுத கண்ணே வரமாக தாரும் என்றான். அப்ப சிவனுடைய மூலம் இந்த 1008 அண்டத்துல எத்தனை இறை சக்திகள் இருக்கு, எல்லா வரமும் எனக்கு வரத்தை கொடுந்தான். எங்க அப்பா தான் வரத்தை கேட்டா கொடுத்துட்டு ஓடுவானே, சிவபெருமான் கொடுத்துட்டான், அவன் வரத்தையும் கொடுத்துட்டான். அப்போ என்ன சொல்றான், கலியுகம் முடிகிற வரையிலையும், கலியுகம் அழியிருக்கு எனக்கு கொஞ்ச நாள் இருக்கு, அது வரைக்கும் கலியனுடைய வாரிசுகள் தான் ஆளுவான். கலியன் செத்து போயிட்டான். ஏன்னா இப்ப இன்னைக்கு வரி போடுறான் பாருங்க, இந்த இட்லி சாப்பிடுற இட்லிக்கு வரி போடுறான். இப்ப எல்லா இளவுக்கும் வரி போட்டு தொலைகிறான். இன்னைக்கு பாருங்க, ஏழை எளிய மக்கள் ஒரு வாடகை வீட்டுல இருக்கான்னு வச்சுக்கோ. நீ என்ன சொத்து வரி ஏத்திட்ட, அப்ப யார் கஷ்டப்படுவா? வீடு வாசல் வாடகை வீட்டுல இருக்கான், அந்த ஓனர் என்ன பண்ணுவான்? யார் தலையில விடியும்? அந்த ஏழை எளிய மக்கள் தலையில தான் விடியும், வாடகை இருக்கும் தலையில தான் விடியும். என்னையா இவனுங்க விட்டு தலைங்க கடுப்பேத்திட்டு இருக்காங்க காலையில. ஒண்ணு புரிஞ்சுடுங்க. அதனால இவனுக்கு ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது. அன்னைக்கு இவனுக்கு அப்பன் யார் தெரியுமா? கலியன். துரியோதனை தான் இவனுடைய அப்பன். இந்த கலியுகத்துல ஆள்றக்கூடிய இந்த பாவிகளுடைய அப்பன் தான் துரியோதனை. துரியோடைய ஆத்மா கலியன். அவனை எங்க அப்பா என்ன பண்ணாச்சு, எங்க அப்பா அவனை குழி தோண்டி கொண்டு போயிட்டான். ஏன்னா அன்னைக்கு எங்க சாமி அந்த கலியனுடைய ஆட்சி நடக்கும்போது அவன் இப்ப போடுறான் வரி. இன்னைக்கு என்ன வரி போடுறான்? இவனோட கொடுமையான வரி போட்டான். அப்போ எங்க அப்பா இறைவன் நேரடியா போய் இந்த கலிநீசம் மன்னன்ட்ட போய் சொல்றான், டேய் பாலதிய சான்றோர் படுதுயரம் கண்டு மாலதிய கோபமுடன் மானீசனை பார்த்து கேளடா சூத்திரா உன் கிளையோட மாளுதற்கு வாழடா சான்றோரை வம்பு செய்து வாரதுதான். முட்டாள்,
உனக்கு வரி கொடுக்குற என் பிள்ளைகளை நீ கொடுமைப்படுத்தாத, இப்படி பண்ணுனா உன் கிளை உன்னுடைய வாரிசுகள் அத்தனை பேர்களும் செத்ததுக்கு அப்புறம் நரகத்தில் தள்ளி உங்களை கொன்னு கொலை உருவான உங்களை தண்டிப்படாங்கிறான். ஆனா கேட்டானா? ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு வரி போட்டிருக்காங்க. அப்படி எங்க சாமி சொல்றான். எங்க அப்பா நாராயணன் போய் அவன்கிட்ட சொல்றான் பாருங்க, காளி வளர்த்த கண்ணான மணிகளுக்கு ஊழியமும் தவிர நீ உலகாள வேண்டும் என்றால் அல்லாமல் சான்றோரை அந்நீத மாயடித்தால் பொல்லாத நீச புழுக்குழிக்கு உள்ளாவைங்க. ஏ முட்டாள், ஏ சனியனே, ஏ மூடனே, நீ உனக்கு வரி கொடுக்குற பிள்ளைகளை இறைனா வரி சரிங்களா, இந்த வரி கொடுக்குற பிள்ளைகளை நீ அவங்களை கண்ணும் கருத்துமா பார்க்கணும். நீ ஆட்டம் போடக்கூடாது, அதை நீ சுருட்டி தின்னுட்டு நீ சுகபோகமா வாழக்கூடாது. நீ அந்த பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும். அப்படி நீ செய்யலன்னு வச்சுக்கோ, அந்த சான்றோர்களை நீ கொடுமைப்படுத்தினால் பொல்லாத நீசா புழுக்குழிக்கு உள்ளவை. நரகத்துல புழுக்குழி இருக்கு, அந்த குழியில இறப்புக்கு அப்புறம் ஆத்மாவை தூக்கி வீசுவாண்டா நாயன்னு சொல்றான். களியன் கேட்பானா? அசுரப்பை அவன் ஏன் கேட்டான்? அப்படியே எங்க சாமி விடல. மறுபடியும் எங்க அப்பா இப்ப நாராயணன் சொல்றான், தீத்தணலில் விந்து சிக்கி மிக பிறந்த பார்த்தன் வழி குளங்கள் பகை துண்ணை நித்தித்த துண்டால் கோட்டை இடியுமடா கோத்திரங்கள் தான் முடியும், நாட்டை முடிக்குமடா நல்ல சாணாதி கற்பு சேனை எளியுமடா உன் செல்வமது குண்டுமடா வானம் விடிந்துண்ண வம்சமதை கொள்ளுமடா திடம்பரிய சாணாத்தி தினமுனை நித்தித்து துண்டால் கடல் வந்து சீமைதனை கட்டாய் அளிக்குமடா எங்க அப்பன் சொல்றான். டே முட்டாள், சான்றோர்களாகிய நல்ல பெண்மணிகள் கற்புள்ள பிள்ளைகள் பெண்கள் சாபமிட்டால் உன்னுடைய வம்சமே அழிஞ்சு நாசமா போய் நீங்க நரகத்துல விழுந்து தொலைவீங்கடான்னு சொல்றான். யாரு? இறைவன் பெருமாள் சொல்றான். ஆனா அந்த பெருமாள் சொல்ற களியன் கேட்டானா? கேட்கல. அவன் பெருமாளை பார்த்து ரிப்பீட் பண்ற கேள்வி கேட்கிறான் பாருங்க. மாயவரை கேளும் வாய்த்த சான்றோர்களை தான் ஆயரே நீரும் அபூர்வமாய் சொன்னீரே, சாதிகளுக்கு கீழான சாணார்கள் தங்களுக்கு வீரியமாய் இத்தனை விபரீதமாய் சொன்னீரே, சான்றோருக்கு வைத்த தலைநீதம் உள்ள இறை. நீங்க பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நீங்க வரி பத்தி பேசுனீங்களா? இவனுக்கு அப்பன் தான் களியன், இவனுக்கு களியனுடைய வாரிசுகள் நீங்க ஆள்றவன்லாம். இவங்க அப்பன்ட்ட இறைவன் போய் சண்டை போடுறான். சிவபெருமான் கொடுத்து வரோம். அப்படி என்ன பண்ண? பெருமாள் போய் சண்டை போட்டு என்ன சொல்றான்? பெருமாள்கிட்ட களியன் இவனுடைய அப்பன் சொல்றான் பாருங்க பெருமாள் கிட்ட, சான்றோருக்கு வைத்த தலைநீதம் உள்ள இறை என் வானால் அழிந்திடனும் மாற்றி வைக்க போதில்லை. ஏ பெருமாளை மாயவரை, நீ என்ன கொன்னு போட்டாலும் கூட இவனுங்களுக்கு வச்ச அந்த வரி இறைனா வரி, இந்த வரியை நான் நீக்க மாட்டேங்கிறான். யார்? இவனு இன்னைக்கு வாழக்கூடியவனுக்கு அப்பன். இவனுக்கு களி குட்டிகள், அவன் களியன் துரியனுடைய கடைசி பிறவி. எப்படி அவன் சொல்றான், இந்த நான் வரியை மாத்த மாட்டேன், நான் இப்படிதான் வாழுவேன், சிவன் கொடுத்த வரம் என்கிட்ட இருக்கு, அதனால என்ன ஒரு கொம்பு புடுங்க முடியாதுங்கிறான். அப்ப எங்க அப்ப நாராயணன் சொல்றான், பாவி உனது பவிசு எல்லாம் தான் மாறி ஆவிக்கு நரகம் ஆவதற்கோ என்னோட இந்த மொழி உரைத்தாய் ஏனடா மானிசாங்கடே முட்டாள், உன்னுடைய ஆவி உன்னுடைய ஆத்மாவை நரகத்தை கொண்டு தள்ளுறதுக்காடா நாயா நீ என்கிட்ட இந்த வார்த்தையை பேசுறான்னு சொல்லி கலிநீச மன்னனை செவிட்டிலே போட்டு அவனை கொன்னு அவனுடைய ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளுறான். ஆனா சிவன் கொடுத்த வரம் பொய்யாகாது. கலியுகம் அழிகிறவர்களையும் இவனுடைய வாரிசுகள். அந்த கலியன் போட்ட குட்டி இருக்கு பாருங்க, அவன் தான் மந்திரி ஆவான், அவன் தான் எம்எல்ஏ ஆவான், ஒவ்வொரு அரசு பதவியிலும் அவன் தான் அலங்கரிப்பான். களி குட்டிகள் இவனுக்கலாம். எவனா ஒருத்தன் அத்தி பூத்த மாதிரி நல்லவன் வருவான், அவனையும் தோக்கடிச்சிருவானுங்க. எங்க ஐயா காமராஜர் மாதிரி தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அண்ணாமலை மாதிரி வருவாங்க, அவங்க எல்லாம் தோக்கடிச்சிருவானுங்க, இல்ல ஓரம் கட்டிடுவானுங்க. அதனால இங்க பாருங்க, இது உருப்படாதியா இவனுக்கு. இந்த மக்களும் பாருங்க நல்லவனுக்கு ஓட்டு போட மாட்டான். இந்த சினிமா மாயையில ரஞ்சிதமேன்னு சொல்றவனுக்கு தான் ஓட்டு போடுவோம். இவனுக்கு அழிஞ்சு நாசமா போறது. பாவிகளை நான் சொல்ல சிவன் சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. மாயூர் பெருமாள் சொல்றே, சிவனே நீ கொடுத்த வர அப்படி கலியுகத்துல சிவநாமம் அறநாமம் இந்த ரெண்டு நாமத்தை ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், இல்ல சிவசிவான்னு சொல்லணும். இந்த நாமத்தை சொல்லக்கூடியவன் தான் மோட்சத்தை அடைய முடியும். ஆனா மனிதர்களுடைய நாமத்தை சொல்லக்கூடிய இந்த முட்டாள்கள் இவனை எப்படி மோட்சத்துக்கு போவாங்கிறான். ஒண்ணு புரிஞ்சுக்கையா, அதாவது புரிஞ்சுக்கோங்க ஐயா, அதாவது வணக்கத்துக்குரியவன், புகழுக்குரியவன், போற்றுதலுக்குரியவன் இறைவன் மட்டும்தான். மனுஷன் மலஞ்சலம் கழிக்கிற மோண்டுட்டு பேண்டுட்டு தெரிய மனுஷன் கிடையாது. ஆனா இவனுக்கு பதவிக்காக அந்த அவன் நாம வாழ்க இவன் நாம வாழ்கன்னு ஒவ்வொருத்தன் மனுஷப்பைய பேர சொல்லி வாழ்கிறான். சட்டசபையில அடிச்சுக்கிறான். சாமியாதான் சொன்னான், சங்க கூட்டம் இல்ல ஏடா சரச கூட்டம், இக்கலியில் கொம்பன் போடு வென்றறியாமல் குதி போடுகிறார், இக்கலியில் மக்களுக்கு உத்தரவு மால் சொல்ல நீதி உண்டே, அறிவு சொல்லி தெளிவு தர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன், நான் வைத்த கணக்கர் எல்லாம் நன்று நடு கேட்கவில்லை, ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே, இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. சிவன் சொல்றான், ஆதி பரன் ஜோதி நான் இனி அதிகாரம் செய்ய வர்றது பூலகத்துக்கு இறைவன் வரப்போறான். வந்துட்டான், அண்ணாமலை ரூபத்துல வந்துட்டான். எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் ரூபத்துல அங்க ஆண்டுட்டு இருக்கான். வருவான், ஒரு நாள் பிரதமர் வருவாரு. எங்க ஐயா அன்னைக்கு பாரு இவனுங்க எல்லாம் எங்க போறானுங்கன்னு ஊழல்வாதிகள்லாம் வாழ நறுக்கி சுண்ணாம்பிச்சு விடுவாரு. அது வரைக்கும் உருப்படாதியா, புரிஞ்சுக்கோங்க. சாமியை சொல்றான், சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இல்லைங்களா.
அன்றைக்கு வந்து மன்னர்களுடைய ஆட்சியில அந்த சபை எப்படி இருந்ததா, சங்க கூட்டம், அதாவது புலவர்கள் இருப்பாங்களாம். மன்னன் வரும்பொழுது அப்படி ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்குமா, அவ்வளவு அமைதியா இருந்திருக்கு. சண்டை சச்சரவு இல்ல, இறை நம்பிக்கையோட ஆட்சி பண்ணியிருக்கான். இன்னைக்கு இருக்குதா, சட்டசபையில சட்டையை கிழிச்சிக்கிறானுங்க, சட்டசபையில டேபிள் உடைச்சிக்கிறானுங்க, சட்டசபையில பெண்ணுன்னு பார்க்காம சேலை பிடிச்சி இழுக்கிறானுங்க. இது உருப்படுமா? அதாவது சாமியை சொன்னா, இந்த கலியுகத்துல சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம்னா, கொம்பன் புழுவென்று அறியாமல் குதி போடுகிறார் இக்களில். அடே முட்டாளே, உன் உடம்புக்குள்ள இருக்க ஆத்மா தானே ஒளிமயமானது, இந்த உடல் புழு கூடுங்கிறான், இது உடம்பு கிடையாது, புழு கூடு. கொம்பன் புழுவென்று அறியாமல் குதி போடுகிறார் இக்களே முட்டாள், உன் உடம்புக்குள்ள புழுதாண்டா இருக்கு, உடம்புக்குள்ளேயும் புழுதான் இருக்கு. இந்த புழு கூட்டம் இந்த ஆத்மா முக்தி அடையறதுனால செமந்துட்டு தெரியுது கர்மவினின் படி. அப்பாவை தேடி மோட்சத்தை கொடுக்குங்கிறான். அதை விட்டுட்டு ஆணவத்துல ஆடாதீங்கடா நான் முட்டாள்கிறேங்கிறான். இவனுக்கு கேப்பானுங்களா, இவனுக்கு களியனுடைய வாரிசுகள். களியன் செத்துட்டான், களியனை கொண்டு எங்க அப்ப நடுங்க எடுத்தான், நரகத்துக்குள்ள இருக்கான் களியனுடைய அப்பன், அவனுடைய பிள்ளைகள் ஆள்றான், இவனுங்களையும் கொண்டு போயிருவான். அதாவது சாமி சொல்றானா, காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமனுங்கிறான். காலனும் அவன் தான், யமனும் அவன் தான், சிவனும் அவன் தான். சிவன்கிட்ட இருந்து தப்ப முடியாதியா, நீ யமன்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், சிவன்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அதனால இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கான், ஐயோ நம்ம தப்பு பண்றோம், எவன் நம்ம ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆணவத்துல பேசுறோம், தப்பு பண்றோம், ஊழல் பண்றோம், எவனும் பார்க்கல நினைக்கிறான். அடே முட்டாள், சுவாமி சொல்றான், நான் அறிவு சொல்லி தெளிவு தர அம்பலத்தில் கணக்கு எழுதின, அம்பலத்துல ஒரு கணக்கு இருக்கான், சித்திரா கொடுத்தேன். அடே முட்டாள், நீ செய்யக்கூடிய கணக்கெல்லாம் அவன் எழுதிட்டு இருக்கான், நீ செய்யக்கூடிய ஊழல் கணக்கு இங்க இல்ல, இங்க சிபிஐ கிட்ட இல்ல, இடி கிட்ட இல்ல, அங்க இருக்குது அவன் கிட்ட. உன் ஆத்மாவை எவன் கொண்டு போனதுமே அவன் கொடுப்பான அவனுக்கு வகை வகையா தண்டனைய நரகத்துல. அட முட்டாள், திருந்துங்கடா. இன்னைக்கு பாரு, நீ 5000 கோடி 1 லட்சம் கோடி ஊழல் பண்ணி வச்சிருவ, 80-70 வயசாகும், செத்து போயிருவேன் கொஞ்சம் நாள்ல. உன்கிட்ட பணம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, உன்னை கொண்டு கடற்கரையில முக்கிடுவான், இல்ல சந்தன பேலையில கொண்டு கடற்கரையில முக்கிடுவான். அடே முட்டாளுடைய ஆத்மா வழி வரும்டா, உலகம் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது, அந்த ஆத்மாவுக்கு தான் தண்டனை. பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க. ஒருவேளை உன்னை சந்தன கட்டையில எரிச்சிருவான், உடல் தானே எரியும், ஆத்மா எரியாது. அந்த ஆவிங்கிற ஆத்மா எங்க அப்பா சிவரு என்ன சொல்றான், இவனை கொண்டு போய் நரகத்துல வீசுவேங்கிறான். தப்பிக்க முடியுமா இவனுங்க? அடாடா 80 வயசு ஆச்சு, இன்னும் ஞானம் இல்ல, 70 வயசு ஆச்சு, அடே கொஞ்ச நாள்ல மரணம் வந்துடுடா, திருந்துக்கடா. எம்ம வந்து கொண்டு போனா உங்களை கொள்ளுன்னு கொள்வாடா. அப்ப உன்னுடைய கான்வாய் வருமா, உனக்கு துப்பாக்கி இந்த காவலர்கள் உன்னை எமங்கிட்ட இருந்து காப்பாத்திடுவாங்களா? என்னையா இவனுங்க புத்தி இல்லாம திடீர்னு சாமி சொல்றான், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்க. அப்ப எல்லாம் ஆதி பரஞ்சோதினான் அதிகாரம் செய்வன உருவான சிவன் சொல்லுங்க சாமி. ஐயோ நீ எமங்கிட்ட இருந்து இவங்க காப்பாத்திடுவாங்களா? நீ வச்சிருக்க படைபலங்களை ஒண்ணு காப்பாற்ற முடியுமா? ஆணையும் படையும் முந்தன், அன்னைக்கு கலியனுக்கு புத்தி சொன்னாங்க, அப்ப கேட்கல. ஆணையும் படையும் முந்தன், அரண்மனை கோவில்காலும் சேனையும் குடையும் வியாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் தோத்து நீ எரிந்து நீ கரிந்து சாவாய். நான் இதை சொல்லவில்லை, நாராயணர் சென்ற நாராயணன் எங்க அப்ப அன்னைக்கு கலிநீச மன்னனுடைய மந்திரி உடல்ல இறங்கி இறைவன் புத்தி சொல்றான் அவனுக்கு. அதே மாதிரி கோட்டை அழிஞ்சு நாசமா போய் எல்லாம் போச்சு, இன்னைக்கு வந்துட்டாச்சு. இவனுக்கு முடி இறக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அந்த கும்பல? திருந்தன சாமி அறிஞ்சனா, பிரம்மன் பகைத்த துண்டால் நீங்கள் பேசாமல் போய் விடுவீர், விஷ்ணு பகைத்த துண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், ருத்ரன் பகைத்த துண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனும் வந்ததுண்டால் யார் எம ரொம்ப இருக்கு கான்வாய் உன்னை காப்பாத்துமா? காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகிறதா. அடே முட்டாள், பதவியில இருந்து அதிகாரம் ஆணவத்து தப்பு பண்ணாத, யாரும் பார்க்கல நினைக்காத, அங்க எவன் கொண்டு போய் என்ன பண்ணுவான்? அங்க நடு தீர்ப்பு கேட்பதற்கு நாள் எடுத்து வருகிறா. உனக்கு தீர்ப்பு மேல இருக்குடா, இங்க இல்லடா. ஏன் இங்க உடலுக்கு தாண்டா தண்டனை கொடுக்க முடியும், நீ செத்து போயிட்டா உனக்கு எவன் தண்டனை கொடுப்பான்? 1000 கோடி உடல் பண்ணி செத்துருவ, யாரோட தண்டிக்கிறது? அங்கதான் தண்டனை இருக்கு, எங்க மேல. அததான் அப்பா சிவபெருமான் சொல்றான், பக்தி சொதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணைவந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல்குட்டியில அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து குதிச்சாங்க. அப்பா சிவன் சொல்றான் ஐயா, அதனால அந்த புழுக்கூட்டை தூக்கி போடுங்க, இது புழுக்கூடு, இந்த புழுக்கூட்டுக்கு தான் ஆடம்பரம் மேக்கப் பண்ணிக்கிறோம், அந்த புழுக்கூட்டுக்கு. எப்ப வேணாலும் அழியா, நித்திய வீட்டுக்கு வெளியே தேடுங்க என் பிள்ளைகளே. அப்பா சிவபெருமான் சொல்றான், நீ மோட்சத்தை அடையில் வச்சுக்கோ, 7 பிறப்பு தான் மனித பிறப்பு. இப்ப இந்த உலகத்துல பிறந்த நமக்கு எனது ஆடி இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இது 7வது பிரிவியா கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம். ரஜசி பள்ளியும் கத்வா கர்மசி ஜாயுதே சதா பள்ளியும் தமசி மொழியும் ஜாயுதுங்க. 84 லட்சம் பிறவி புழு விலங்கு பறவைன்னு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம ஊழல்வாதிகள், துஷ்ட அயோக்கிய தமோகுணமுடைய துஷ்ட பயல்களுக்கு பாவிகளுக்கு நான் வந்து இது என்ன பண்ணுவேன், நரகத்துல தள்ளி மறுபடியும் 80 லட்சம் பிறகு கொடுப்பாங்க. அவனுக்கு 2 டிபார்ட்மெண்ட், நரகத்துல தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மனுலகளை 84 லட்சம் பிறவி எடுப்பாங்கிறான். அப்போ இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால புரிஞ்சுக்கோங்கய்யா. இவனுக்கு என்னமோ நினைச்சிட்டு இருக்கான், ஆட்சி அதிகாரம் வந்துட்டு நமக்கு எல்லாம் இது மாயையா. புலன்களும் புலனுகர் பொருட்களும் ஒன்று சேரும்போது ஏற்படுகின்ற போகங்கள் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை நிச்சயம் துக்கத்திற்கு காரணமாகவே அமைகின்றன. ஆகவே அறிவாளி அவற்றில் இன்புறுவதில்லை, ஞானிகள் இன்புறுவதில்லை. இந்த பூமியில கிடைக்கிற ஆடம்பர வஸ்துக்கள், ஆட்சி பதவி அதிகாரம், இதுல இன்பமுடைய துன்பம் கர்மா, பாவம் விளைஞ்சிரும். பாவம் போட்டு ஆத்மா எடுத்துட்டு போகுங்க. புரிஞ்சுக்கிடுங்க, இது இன்பம் கிடையாதுங்க. பூமியில நம்ம கர்மவினை தொலைக்க வந்திருக்கோம். சிவன் அடைஞ்சு மோட்ச வீட்டுக்கு போனோம். மோட்ச வீட்டுக்கு போனா ஆத்ம விடுதலை இல்லையா?
இந்த ஆத்மா பிறந்து பிறந்து சாவும். அதாவது சாமி சொன்ன அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறிய மாட்டான் சொன்னேன். சிவசிவா என்ற சொல்ல அவகிட்ட நீசருக்கு தெரியாது. இந்த சிவசிவா அரகரங்க நாமத்தை இந்த பாவிகள் வாயில சொல்ல மாட்டான். இவன் தான் 24 மணி விஜய் விஜய் மாமா விஜய்ங்கிறான். இவன் எப்படி சொல்லுவான்? ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு பாடிட்டா மோட்சத்துக்கு இல்லையா? அட பாவிகளா, நரகம் நான் சொல்லல. பிள்ளைகளே, ஞானத்தை பெறுங்கள், பெற்றோர்கள் கண்டுகொள்வார். பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார். கண்ணே தீர்மகன். யார்? சிவன் சொல்றான். ஞானம் பெற்ற பிள்ளைகளின் சிவ வீட்டை அடைவார்கள். ஞான கல்வியை கற்றவர்கள் என்னை கண்டடைந்து முக்தி அடைவார்கள். மற்றவன் அடைய முடியாது. இவனுக்கு ரஞ்சிதமே ரஞ்சிதம் பாடிட்டு கடைசியில் புழுக்கு நரக குழியில விட முடியாது. நான் சொல்ல, ஆத்மாவை தேடிக்கோ, உய்வடையணும். உய்வடையணும் வச்சுக்கோ. இந்த மாதிரி பாவிகள் உனக்கு நல்லது செய்ய மாட்டான். இவனுக்கு சுகபோகத்தை அனுபவிப்பான். அப்படி பந்தாவ ஏசி மூலம் உட்காரவன அப்படி கான்வாலி சுத்துவாங்க. ஒன்னும் மக்களுக்கு நல்லது நடக்காது. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் கஷ்டப்படதான் போறான். இங்க எந்த கொம்பு வந்தாலும் நடக்காது. கலியுகம் அழிகிற வரைக்கும் கலியினுடைய ஆட்சி தான் இருக்கும். கலியினுடைய ஆட்சி. 10 ரூபாய் இட்லிக்கு வரி விளங்கும். நாடு எப்படி விளங்கும்? திங்கிற சோத்துக்கு காசு வைக்கிறடா, எப்படா உருப்படம்? இப்படியா என் மன்னம் பண்ணா? அண்ணன் மடமை தகங்கலி கூட எந்நேரம் பிச்சை இதுவரை இருக்கும் அப்படின்னு சொல்றான். எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும் 6 ஒரு கிழமை அவன் வேண்டிட்டானவங்க. எந்த இரவு நைட்டு 12 மணிக்கு ஒரு வீட்டு தட்டி கேட்டான். அந்த வீட்டு மன்னர் ஆட்சியில, என்னுடைய சோழ மன்னர் ஆட்சியில ஒரு கதவை தட்டினா அந்த கதவு வீட்டுல உள்ள பெண்மணி கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு உனக்கு வீட்டு வாசல் வழி வந்து பிச்சை கொடுப்பாங்களாம். அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு. சொர்ணம் அடித்து சொகுசு பெற நிற்பாராங்க. தங்கத்தை தானமா கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படியா திருடுவாங்க? நாட்டுல திருடு எப்படி இருக்கும்? கொலை இருக்குமா? கொள்ள இருக்குமா? எதுவும் இல்லை, கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நீ 80 ரூபாய் சொல்றாங்க. ஆட்சியில் எப்படி இருக்காமா? இந்த கும்பலுடைய ஆட்சியில் எப்படி இருக்குமா? அதையும் இறைவன் சொல்றான். பருமை ஏது தான் பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே, பொய் புரட்டு அதிகமப்பா பொருத்தமில்லை களி நமக்கு காணாமானோ இல்லையடா சாதி வரம்பலியுதடா சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்களியில். ஏற்கனவே பாடிட்டேன் எம்பெருமா பாடினதை. அதனால சங்க கூட்டம் கிடையாது, சரச கூட்டம். வறுமைப்படுத்தி நீங்க வழி தப்பி போயிருவீங்க. பொய் புரட்டு அதிகமாயிருங்கன்னா வறுமைப்படுத்திருச்சு, பொய் புரட்டு வந்துடும். ஏன்னா என்னுடைய ஆட்சியில் அப்படி வரிக்கு மேல வரியை போட்டு தாலியா அறுக்கிறானுங்க. மக்களுக்கு நல்லது செய்யறானுங்களா? சொல்லுங்க. ஒருத்தனை கூட்டி கேளுங்க, என் மக்கள் எனக்கு இவன் நல்லது செஞ்சான்னு சொல்லி சொல்லுங்க. இறையாட்சி வரணும். தர்மயுகம் வரும்பொழுது இறையாட்சி வரும். அன்னைக்குதான் சாதுக்கள் மட்டும் தான் அந்த பூமியில இருப்பான். சொர்க்கத்துக்கு இணையா இருக்கும் அந்த உலகம். அதுக்குள்ள இவனுக்கெல்லாம் நரகத்துக்கு போயிடுவான். நீங்க கவலைப்படாதீங்க, நரகத்து தூக்கிடுவான் சாமி. தர்மயுகம் வர வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுக்கெல்லாம் களிக்குட்டிகள். நல்லவங்க ஆள முடியாது. காமராஜரே காணாம போயிட்டாரு, அண்ணாமலை காணாம போயிட்டாரு. இன்னும் எவன் நல்லவன் தான் அவ்வளோத்தையும் தோக்கடிச்சிருவான். இதான் களி விதி. தர்மயுகம் வர வரைக்கும் இங்க நல்லவனுக்கு வேலையில்லை, சோதிக்கதான் படுவான். ஆனா எல்லாம் எம்பருமா பாத்துட்டு இருக்கான். மொத்த பயிலும் கொண்டு போய் நரகத்துல நடு கேட்பான். சரிங்களா? அதனாலயா இங்க யாரு வந்தாலும் உருப்படாதையா. பொதுவாக தான் பேசுறேன். இந்த கட்சிக்காரன் அமைவன் எல்லாம் கிடையாது. எல்லா பயிலும் அப்படிதான். ஓம் நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே.
ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளே, நம சிவாய்.